தகவல் நமக்கு வந்த மாத்திரத்திலே கோயம்புத்தூர்லையும் நாகர்கோயில் பகுதிகளிலையும் நம்முடைய மாவட்ட நிர்வாகிகளை அழைத்து எவர்கள் பிறையை பார்த்தார்களோ அவர்களிடத்தில் நேரடியாக சென்று நீங்கள் பார்த்த தகவல் உண்மைதானா அல்லது அந்த சாட்சியத்தில் ஏதாவது குளறுபடிகள் இருக்கிறதா என்பதை எல்லாம் விசாரித்து அதற்கு பின்னால் அவர்களிடத்திலேயே ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் பெற்று அது வீடியோவாக ரெக்கார்டு செய்யப்பட்டு அதன் பின்னால் நம்முடைய ஜமாத்தின் சார்பிலே இரவு ஏறத்தாழ ஒரு 10:15 அல்லது 10:30 மணிக்கு அறிவித்திருந்தோம். முதலிலே 8 மணி வரை எதிர்பார்த்தோம். பிறை பார்க்கப்பட்ட தகவல் வரவில்லை, எனவே பிறை பார்க்கப்படவில்லை என்ற தகவலை சொன்னோம். அதற்கு பின்னால் பிறை பார்க்கப்பட்ட தகவல் நமக்கு கொஞ்சம் தாமதமாக கிடைக்கிறது. கிடைத்த மாத்திரத்திலேயே ஏனோ தானோ என்று நாம அதை உதாசீனப்படுத்திவிட முடியாது. ஏன்னா மார்க்க விஷயத்திலே அலட்சியம் காட்டுவது ஒரு மூமினுடைய பண்பாக இருக்க இயலாது. அந்த அடிப்படையில் பார்த்தவர்கள் சொல்கின்ற அந்த தகவல் நமக்கு தாமதமாக கிடைத்தாலும் அந்த தகவல் ஊர்ஜிதப்படுத்த வேண்டியதே ஒரு மூமினுடைய கடமை. அந்த அடிப்படையில் அந்த தகவலை ஊர்ஜிதப்படுத்தி நாம அறிவித்திருக்கிறோம். அடுத்த இரண்டாவது விஷயம், தாமதமாக பிறை பார்க்கப்பட்ட தகவல் நமக்கு வருகிறது என்றால் இது ஏதோ நேற்று இன்றைக்கு வருகின்ற ஒரு செய்தி அல்ல. நபியுடைய காலகட்டத்திலையும் இப்படி தாமதமாக வந்தது. நபி அவர்கள் அதை ஏற்றும் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இதே போன்ற ரமலான் மாதத்திலே 30வது பிறை இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது வாகன கூட்டம் ஒருவர் வருகிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நேற்றைய தினத்தில் நாங்கள் பிறை பார்த்து விட்டோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். உடனே நபி அவர்கள் அவர்களை பார்த்து, நீங்கள் நாளைய தினத்தில் உங்களுடைய பெருநாள் திடலுக்கு சென்று நீங்கள் பெருநாள் தொழுகை நடத்துங்கள், இப்பொழுது நோன்பை விட்டு விடுங்கள் என்றெல்லாம் நபி அவர்கள் சொல்கிறார்கள். ஏறத்தாழ நேற்று பார்க்கப்பட்ட அந்த பிறை தகவல் இன்றைக்கு வருகிறது, அதுவும் மாலை நேரத்தில் வருகிறது. இந்த பிறையை கூட நபி அவர்கள் ஏன் தாமதமாக என்று வந்து சொன்ன ஒரு நாள் கூட லேட்டா என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் விமர்சனம் தான் பண்ணல. தகவல் கிடைக்கவில்லை, நமக்கு தாமதமாக தகவல் கிடைக்கிறது என்று எண்ணி நபி அவர்கள் காட்டி தந்த வழிமுறை அதை ஏற்கிறார்கள். நோன்பு வைத்தவர்களை நோன்பை விடுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது சாயந்தர நேரம் பெருநாள் தொழுகையை தொழ முடியாது என்பதனால் அடுத்த நாள் நீங்கள் பெருநாள் தொழுங்கள் என்று சொல்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையில் இந்த தாமதமாக வருகின்ற தகவலை ஏற்க வேண்டும் என்றுதான் நமக்கு இஸ்லாம் போதிக்கிறது. சொன்னவர் நம்பகமான ஒருவர், எனவே அவருடைய தகவல் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். பார்க்க வேண்டிய நேரத்தில் தான் பார்த்திருக்கிறார்கள். பகல்ல அவங்க பிறைய பார்க்கல, சாயந்தரம் 4 மணிக்கோ மதியம் 2 மணிக்கோ பிறை பார்த்ததாக சொல்லவில்லை. மகரிப் நேரத்தில் தான் பிறையை பார்க்க வேண்டும். அந்த மகரிப் நேரத்தில் தான் பிறையை பார்த்திருக்கிறார்கள். நமக்கு அவர்கள் பார்த்த தகவல் லேட்டா கிடைச்சிருக்கிறது. அப்ப இது போன்ற காரணங்களால் ஒருவர் பிறையை பார்க்கப்பட்ட அந்த தகவல் தாமதமாக கிடைக்கிறது என்றால் முதலில் அது மார்க்க அடிப்படையில் அதை ஏற்று நடக்க வேண்டும் என்பதுதான் நபி அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். இதை எதிர்த்து ஏன் தாமதமாக வந்தது, ஏன் லேட்டாக அறிவித்தீர்கள் என்று கேட்பது இந்த ஹதீஸுக்கு மாற்றமாக அமையும். இது ஒரு செய்தி. இன்றைக்கு நாம் பெருநாளை கொண்டாடுகிறோம் என்றால் தமிழகம் முழுக்க தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக பெருநாள் என்று அறிவிப்பு செய்து இன்றைக்கு நாம் கொண்டாடுவதன் பின்னணியிலையும் மறுமை திருப்தி ஒன்றுதான் நம்முடைய நோக்கம். அல்லாஹ்வுடைய திருப்தி. ஊர் உலகத்தை பார்ப்பதற்கு நாங்கள் தயாரில்லை. நோன்பு நோற்ற பொழுது எப்படி நம்முடைய மனோவீச்சைக்கு இடமளிக்காமல் இருந்தோமோ அப்படித்தான் ஒவ்வொரு காலத்திலையும் செயல்பட வேண்டும் என்பதை கொள்கையாக கொண்டவர்கள் நாம். ஊரை நாங்க பார்க்க மாட்டோம்பா, அவரை பார்க்க மாட்டோம், இவரை பார்க்க மாட்டோம். அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னாங்க அதுதான். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல என்ன சொன்னார்? மா கான லி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அய்யகூன லஹுமுல் খিয়ারাতু மின் அம்ரிஹிம். அல்லாஹ்வும் தூதரும் ஒரு காரியத்தை தீர்மானித்து விட்டால் அதில் சுய விருப்பம் கொள்ளக்கூடிய அதிகாரம், உரிமை நம்பிக்கை கொண்ட எந்த ஆணுக்கும் இல்லை, பெண்ணுக்கும் இல்லை, யாருக்கும் இல்லை. நான் சொல்றதா சட்டம் தான். அல்லாஹ் அதன்படித்தான் ஒவ்வொரு முஸ்லீமும் நடக்கணும். அப்படித்தான் நாம் நடக்கிறோம். இல்லைன்னா நமக்கு ஊரோட சேர்ந்து பெருநாள் கொண்டாட தெரியாதா? சொல்லுங்க பாப்போம். எல்லோரோடும் சேர்ந்து பெருநாள் கொண்டாட வேண்டும் என்று மனிதன் என்கிற முறையில் நமக்கும் ஆசை இருக்காதா, விருப்பம் இருக்காதா? ஏன் தனிச்சு நாங்க கொண்டாடணுங்கிற அவசியம் எங்களுக்கு என்ன? இன்னும் சிலர் நம்மை பார்த்து சொல்வார்கள், இவர்களா பெருநாளில் குழப்பத்தை விளைவிப்பவர்கள், பெருநாள் குழப்பத்தை உண்டாக்கி நாங்க என்ன சந்தோஷத்தை கண்டோம், இதுல எங்க எங்களுக்கு லாபம்? ஊரு 2ஆக பெருநாள் கொண்டாட வேண்டும் என்பதில் எங்களுக்கு ஏதேனும் நன்மை இருக்கா, லாபம் இருக்கா? எங்களை சார்ந்தவர்கள், எங்களின் சொந்த பந்தங்கள் கூட மாற்று கருத்தில் இருக்கலாம் அல்லவா? அவர்கள் ஒரு நாளிலும் நாங்கள் ஒரு நாளிலும் கொண்டாட வேண்டும் என்று நாங்களா விரும்புகிறோம்? அல்லாஹ் சொன்னா என் தாய் என்ன, தந்தை என்ன, ஊர் என்ன, உலகம் என்ன, எதையும் நாங்கள் பார்க்க தயார் இல்லை. அல்லாஹ் சொல்லிட்டானா, ரசூல் சொல்லிட்டாங்களா, முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் ரசூல் நமக்கு என்ன சொன்னாங்க?
பிறை பார்த்ததா 2 பேர் சாட்சி சொன்னா ஏத்துக்கிட்டு போங்கட்டாங்க. அவங்க நம்பகமானவர்களா? சொன்ன செய்தி சரியா? ஏத்துக்குங்க, அவ்வளவு. இதான் நபி வழி. அந்த நபி வழியின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு காலத்திலும் நாம் செயல்பட்டோம். நீங்கள் நம்முடைய கடந்த கால பிறை அறிவிப்புகளை பாருங்கள். நீங்க ஒரு விஷயத்தை தெளிவாக புரியணும். இதுதான் நபி வழி என்று தெரிந்து விட்டதற்கு பிறகு நீங்களும் உங்க குடும்ப உறுப்பினர்களும் பிற பார்த்துட்டீங்க, எங்க கிட்ட வந்து சொல்றீங்க நாங்க ஏத்துக்கல. இப்ப நீங்க என்ன செய்யணும்? உங்கள் ஒரு குடும்பம் மட்டும் தனித்து விடப்பட்டால் கூட, உங்க அறிவிப்பை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கூட, நீ பெருநாளை கொண்டாடிட்டு போங்க. ஏன்? மார்க்கம் அப்படித்தான் சொல்லுது. நபி எனும் சிலர் அதெல்லாம் சரிங்க, பிற பார்த்தாங்க, கன்னியாகுமரியில் பார்த்தாங்க, கோவையில் பார்த்தாங்க, சரி. அது ஏன் தாமதம்? 4 மணி நேரம் தாமதமாக தான் சொல்வீங்களா? பார்த்ததே பார்த்தாங்க, கொஞ்சம் முன்னால பார்த்தா தான் என்ன, அல்லது பார்த்ததை முன்னாலேயே சொன்னா என்ன? தாமதமான்னு கேட்டால் தாமதம் தான். அவங்க பிறை பார்த்தது எல்லாம் தாமதம் இல்லை, பிறையெல்லாம் கரெக்டான நேரத்தில் தான் பார்த்துருக்கிறாங்க, உரிய நேரத்தில் பார்த்தார்கள். உரிய நேரத்தில் பக்கத்தில் உள்ள ஜமாத்தார்களிடத்தில் சொன்னார்கள். பக்கத்தில் உள்ளவங்க சொல்லியிருக்கிறாங்க, நீங்க எங்களுக்கு கட்டுப்பட்டவங்க இல்ல, உங்க அறிவிப்பை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றார்கள். அதற்கு பிறகு அவருடைய இல்லங்களுக்கு நாம் செல்கிறோம், அவர்களை விசாரிக்கிறோம், அல்லாஹ்வை சாட்சியாக்கி கேட்கிறோம். அல்லாஹ்வை சாட்சியாக்கி இறைவன் மீது ஆணையிட்டு பிறை பார்த்தவர்கள் சொன்னார்கள், ஆம் நாங்கள் உரிய நேரத்தில் பிறை கண்டோம் என்றார்கள். 2 மணி நேரம் தாமதம், 3 மணி நேரம் தாமதம். நபி வழி நமக்கு அதுக்கு தீர்வு தரலையா? தாமதமானா என்ன? பிறை உரிய நேரத்தில் பார்த்தார், அது செய்தி நமக்கு தாமதமா வருது. இப்ப நபி வழி நமக்கு என்ன சொல்லுது? தாமதமானாலும் அந்த அறிவிப்பை ஏற்று பெருநாளை நாம் செய்ய வேண்டும். நபி அல்லாஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் பிறை பார்த்த தகவல் தாமதமாக வந்த பொழுது அதை ஏற்று அறிவிப்பு செய்தார்கள். ஆகவே தாமதமாக வந்தாலும், 10 மணிக்கு வந்தாலும் சரி, நைட்டு 12 மணி ஆனாலும், அல்லாஹ் ரசூல் சொல்லிட்டாங்கப்பா, பிறை பார்த்து நோன்பு வை, பிறை பார்த்து நோன்பு விடு. பிறை பார்த்துட்டாங்க, உறுதியா? செய்தி தாமதமாக தான் வந்திருக்கு, அவங்க சீக்கிரம் சொல்லியிருக்கலாம் தான், தாமதமாக வந்துருச்சு, லேட்டாக சொல்லிட்டாங்க. இப்போ என்ன? நாளைக்கு பெருநாள் முடிஞ்சு போச்சு, அறிவிப்பு போயிட்டே இருக்கணும். நம்முடைய சொந்த மன விருப்பையெல்லாம் தூக்கி ஓர எறிந்து விட வேண்டும். அல்லாஹ் ரசூல் நமக்கு என்ன சொன்னாங்க? பிறை பார்த்ததா 2 பேர் சாட்சி சொன்னா ஏத்துக்கிட்டு போங்கட்டாங்க. அவங்க நம்பகமானவர்களா? சொன்ன செய்தி சரியா? ஏத்துக்குங்க, அவ்வளவு. இதான் நபி வழி. அந்த நபி வழியின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு காலத்திலும் நாம் செயல்பட்டோம். நீங்கள் நம்முடைய கடந்த கால பிறை அறிவிப்புகளை பாருங்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பெருநாள் தொடர்பாக நேற்றைய தினம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தோம். அதில் வெள்ளிக்கிழமையான இன்று நோன்பு நோக்க வேண்டாம் எனவும், மறுநாள் சனிக்கிழமை பெருநாள் தொழுகை ஜமாத்தின் சார்பாக நபி வழி அடிப்படையில் நடத்தப்படும் என்றும் அறிவிப்பை வெளியிட்டிருந்தோம். இந்த அறிவிப்பை, இப்படியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து நாம் ஏன் அறிவித்தோம் என்றால், நேற்றைய தினம் சந்தேகத்திற்குரிய நாள், பிறை பார்க்க வேண்டிய நாள். அதன்படி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலேயும் ஏதேனும் ஒரு பகுதியில் பிறை பார்க்கப்பட்டதா என்று நமது ஜமாத்தின் சார்பாக நம்பகமான பிறை பார்க்கப்பட்ட தகவலை பெற முயற்சித்த போது எங்கும் பிறை பார்த்ததாக தகவல் வரவில்லை. அதன்படி இஷாவுக்கு பிறகும் வரையிலையும் நாம் காத்து கொண்டிருந்தோம். எந்த பகுதியிலையும் பிறை பார்த்ததாக ஆதாரபூர்வமான நம்பகமான தகவல் கிடைக்காததை ஒட்டி ரமலான் மாதத்தை நாம் 30ஆக பூர்த்தி செய்வோம், வெள்ளிக்கிழமை நோன்பு நோற்போம் என்று நாம முதலாவதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தோம். அதற்கு பிறகு நள்ளிரவு ஒரு 12 மணி அந்த நேர நெருக்கத்தில் குமரி மாவட்டம் கோட்டார் பகுதியில் குறிப்பிட்ட சில பெண்மணிகள், சில நபர்கள் பிறை பார்த்ததாக இணையதளங்கள்ல, வாட்ஸ்அப், பேஸ்புக் போன்ற சமூக ஊடகங்களில செய்திகள் வருகிறது. அந்த தகவலை பார்த்ததும் சம்பந்தப்பட்ட நபர்களை தொடர்பு கொண்டு பிறை பார்க்கப்பட்டது உண்மைதானா என்று விசாரித்து உறுதிப்படுத்துவதற்கு நள்ளிரவு 2 மணி ஆகிவிட்டது. பிறை பார்க்கப்பட்டது உண்மை. நாம் விசாரித்த அடிப்படையில் குமரி மாவட்டம் கோட்டார் பகுதியில் சில நபர்கள் பிறை பார்த்திருக்கிறாங்க. ஆனா அந்த தகவல் நமக்கு மிக மிக தாமதமாகத்தான் கிடைக்கிறது. அவர்களை தொடர்பு கொண்டு விசாரித்து உறுதிப்படுத்துவதற்கு நமக்கு சஹர் நேரத்தை நெருக்கிவிட்டது, 2 மணி என்கிற அளவுக்கு ஆகிவிட்டது. இப்ப இந்த நேரத்தில் மார்க்கப்படி நமக்கு 2 கடமைகள் ஏற்படுகிறது. பிறை பார்க்கப்பட்டாயிற்று, இப்ப 2 கடமை நமக்கு இருக்கு. ஒன்று, பிறை பார்க்கப்பட்டது என்கிற தகவல் நமக்கு வந்ததும் நோன்பு வைக்க இயலாது, நோன்பை விட வேண்டும் என்பது ஒன்று. பெருநாள் தொழுகை நிறைவேற்ற வேண்டும். 2 கடமைகள் நமக்கு முன்பாக இருக்கிறது. அப்ப நமக்கு இப்ப கிடைத்திருக்கிற தகவல் சஹருக்கு முன்பாக கிடைத்து விட்டது. சஹருடைய நெருக்க நேரம் என்றாலும் கூட நமக்கு பிறை பார்த்த தகவல் சஹருக்கு முன்பாகவே கிடைத்து விட்டது என்கிற அடிப்படையில் நம்ம நோன்பை விட்டுறலாம். நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிற நிலையில் தகவல் கிடைத்தாலும் பிறை பார்க்கப்பட்டது என்பது உறுதியான ஊர்ஜிதமான தகவலா இருந்தால் நோன்பை விட்டுறணும். அதன்படி நோன்பை விட்டு விடுவது நமக்கு நபி வழி அடிப்படையில் சரியானது. இப்ப 2வது ஒரு கடமை இருக்குது, பெருநாள் தொழுகையையும் தொழணும். பெருநாள் தொழுகை என்பது என்ன? சில மக்கள் என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா, ஏன் நீங்க வெள்ளிக்கிழமை நோன்பு இல்லைன்னு சொல்லிட்டு சனிக்கிழமை பெருநாள்னு ஏன் அறிவிக்கணும்?
வெள்ளிக்கிழமை காலையிலேயே பெருநாள் சொல்லியிருக்க வேண்டியதானே, எல்லாரும் வந்து தொழுதிருக்கலாம் தானே, அதுதானே முறையாம இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 30ஆம் நாள் காலையில நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிற நிலையில நேற்று பிறை பார்த்தோம்னு தகவல் வந்த போது காலையிலேயே ரசூலுல்லாஹ் பெருநாள் தொழுகைக்கு வாங்கன்னு சொல்லித்தான் இருக்கிறாங்க, அதன்படி நாம பெருநாள் அறிவிச்சிருக்கலாமே அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்க ஒரு அடிப்படையை கவனிக்க தவறி விடுகிறார்கள். பெருநாள் தொழுகை என்பது வெறுமனே தொழுகையை நிறைவேற்றிவிட்டு செல்வது மாத்திரமல்ல, அந்த நாளுக்கு என்று ஒரு பரக்கத்து இருக்கிறது. அந்த நாளினுடைய திடலில் அனைவரும் பங்கேற்று அந்த பரக்கத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையில பிரார்த்தனையெல்லாம் செய்யணும். எல்லோருமே அதுல பங்கேற்க வேண்டும், ஒன்று கூட வேண்டும். அனைவரும் பெருநாள் தொழுகையினுடைய திடலில் ஒன்று கூடி அந்த நாளில் பிரார்த்தனை செய்து இறைவனின் அருளை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதுவும் பெருநாள் தொழுகையினுடைய முக்கியமான ஒரு நோக்கம். அதனாலதான் மார்க்கத்தில் நமக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, தொழுகை இல்லாத பெண்களையும் கூட அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பெருநாள் தொழுகை அன்னைக்கு திடலுக்கு வாங்கன்னு சொன்னாங்க. இப்ப மாதவிடாய் ஏற்பட்டிருக்கிற பெண்கள் அவங்க பெருநாள் தொழுவாங்களா? பெருநாள் தொழுகை அவங்களுக்கு உண்டா? கிடையாது. திடலுக்கு வந்தாலும் அவங்க பெருநாள் தொழுகை தொழ முடியாது. சரி, எங்களுக்கு தான் மாதவிடாய் ஏற்பட்டிருக்கு, நாங்க பெருநாள் திடலுக்குலாம் வரல, வீட்டிலேயே நாங்கள் இருந்து கொள்கிறோம் என்று சொன்னால் மார்க்கம் அதை அனுமதிக்கிறதா என்று கேட்டால் இல்ல, நீங்களும் பெருநாள் திடலுக்கு வரத்தான் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா பெண்களும் மாதவிடாய் ஏற்பட்டிருக்கிற பெண்களும் பெருநாள் திடலுக்கு நீங்க வாங்க, தொழுகை நடக்கும் போது தொழுகையில பங்கேற்காமல் விலகி இருந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? அந்த நாளில் பிரார்த்தனையில் பங்கேற்ற அனைவரும் ஒன்று கூடணும், அது ஒரு மகிழ்ச்சி. இவங்க ஆண்கள் மாத்திரம், குறிப்பிட்ட சில பெண்கள் மாத்திரம் பெருநாள் திடல்ல ஒன்று கூடி மாதவிடாய் ஏற்பட்டிருக்கிற பெண்கள் வீட்டில் அடைபட்டு கிடப்பார்கள், ஆனால் பெருநாள் என்கிற மகிழ்ச்சியில் அவங்க பங்கேற்க முடியாம போயிடும். அப்ப அது ஒரு பெருநாளா இருக்காது, முழுமையா இருக்காது. அவங்களும் அந்த திடலுக்கு வரணும் என்று ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. இந்த அடிப்படையை தான் நம்ம நேற்றைய தின அறிவிப்புல கவனத்தில் கொள்கிறோம். என்ன, கணிசமான மக்கள் பெருநாள் தொழுகை திடல்ல பங்கேற்க முடியாது, நாம தொழுகைக்குன்னு வந்துருவோம். 100ல 70% மக்கள் வந்துருவோம் வைங்களேன். ஒரு 30 பேருக்கு தகவல் போய் சேராம இருக்குமா இல்லையா? அவன் பெருநாள் தொழுகையினுடைய பாக்கியத்தை இழந்து போறானா இல்லையா? அவர்களும் பெருநாள் திடலில் பங்கேற்று அந்த நாளினுடைய பிரார்த்தனையில் பங்கேற்க செய்யக்கூடிய வகையில நாம அறிவிப்பு கொடுக்கணும்னா ஹதீஸின்படி பெருநாள் தொழுகையை ஒரு நாள் தாமதப்படுத்துறது நமக்கு சரி. அதுக்கு ஹதீஸுகள் ஆதாரம் இருக்கு. எப்படி இவர்கள் காலையிலேயே ரசூலுல்லாஹ் பெருநாள் திடலுக்கு வாங்கன்னு ஒரு நபிமொழியை குறிப்பிடுகிறார்கள், அது போலவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிற நிலையில இருக்கும்போது ஒரு கூட்டம் வந்து நாங்க நேற்றை பிறை பார்த்து விட்டோமேன்னு சொல்லும் போது அல்லாஹ்வின் தூதர் என்ன தெரியுமா தீர்ப்பு கொடுக்குறாங்க, அப்படியா பிறை பார்த்துட்டீங்களா, அப்ப நாளைக்கு காலையில நீங்க பெருநாள் தொழுங்க, இன்னைக்கு நோன்பை விட்டுருங்க. அன்றைக்கு நோன்பை விட்டுவிட சொல்கிறார்கள். பெருநாள் தொழுகையை உடனே தொழுங்கன்னு சொல்லல, நீங்க நாளைக்கு காலையில பெருநாள் தொழுங்கிறாங்க, தாமதப்படுத்துங்கிறாங்க. ஏன் இப்போ லுஹர் தொழுகையெல்லாம் இருக்குன்னு வைங்க, இன்ன பிற தொழுகைகள் இருக்கு. ஒருவர் தொழ மறந்துட்டார், லுஹர் தொழுகை மறந்துட்டார், அவருக்கு அசர் நேரத்துல தான் ஞாபகத்துக்கு வருகிறது. இப்ப சட்டம் என்ன, எப்போ அவர் தொழுவாரு? லுஹர் தொழுகையை அவர் தவற விட்டு விட்டார் அல்லது அவருக்கு மறந்து விட்டது என்று சொன்னால் அவர் நினைவுக்கு வந்ததும் லுஹர் தொழுகையை தொழுதணும் அப்படிங்கிறது தான் மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு. மறுநாள் வரையில நம்ம காத்துக்கிட்டு இருப்பாரு, நீ லுஹர் தொழுகை மறந்துட்டா நாளைக்கு வரை நீ தொழுதுக்க அப்படிங்கிற ஒரு சட்டம் நமக்கு இல்லை. ஏன்னா ஏனைய தொழுகையை பொறுத்தவரையும் அவர் ஒரு ஆள் தான் தொழுகிறார், உனக்கு எப்ப ஞாபகத்துக்கு வருதா நீ அப்ப தொழுதுட்டு போப்பான்ட்டாங்க. பெருநாள் தொழுகைக்கு அது மாதிரி ரசூலுல்லாஹ் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல. நீங்க வந்து அப்படியா பிறை பார்த்த தகவல் வந்து விட்டதா, இப்போதே தொழுது விடுங்கள், நமக்கு நேரம் தான் முக்கியம், தகவல் கிடைத்தவுடனே தொழுது விட வேண்டும், தகவல் கிடைத்தவுடனே தொழ வேண்டும் என்பது மட்டுமே நபிகள் நாயகம் நமக்கு சொல்லி தந்த தீர்வாக இருந்திருந்தால் எவ்வித பாரபட்சமும் இல்லாமல் யாருடைய கருத்துக்களையும் கவனத்தில் கொள்ளாமல் அந்த முடிவை எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்போம். அதுல நமக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை, சோர்வும் இல்லை. தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரை விமர்சனத்திற்கு கலங்காத ஒரு அமைப்பு இது. நம்மை பற்றி அவர் இப்படி விமர்சிப்பார்களே, இவர்கள் இப்படி விமர்சிப்பார்களே, அதையெல்லாம் எந்த காலகட்டத்திலையும் விமர்சனத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம முடிவெடுத்தது கிடையாது. மார்க்கத்தையும் அல்லாஹ்வின் தூதர் நமக்கு சொல்லி தந்த நபிவழி அடிப்படையையும் கவனத்தில் கொண்டுதான் முடிவெடுக்கிறோம். அப்ப இந்த பெருநாள் அப்புறம் ரசூலுல்லாஹ் நமக்கு என்ன சொல்லி தராங்க, தகவல் கிடைத்ததும் மறுநாள் காலையில தொழ சொல்றாங்கன்னா, அப்பொழுது வாகன கூட்டம் ஒருவர் வருகிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நேற்றைய தினத்தில் நாங்கள் பிறை பார்த்து விட்டோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். உடனே நபி அவர்களை பார்த்து, நீங்கள் நாளைய தினத்தில் உங்களுடைய பெருநாள் திடலுக்கு சென்று நீங்கள் பெருநாள் தொழுகை நடத்துங்கள், இப்பொழுது நோன்பை விட்டு விடுங்கள் என்றெல்லாம் நபி அவர்கள் சொல்கிறார்கள். ஏறத்தாழ நேற்று பார்க்கப்பட்ட அந்த பிறை தகவல் இன்றைக்கு வருகிறது, அதுவும் மாலை நேரத்தில் வருகிறது. இந்த பிறையை கூட நபி அவர்கள் ஏன் தாமதமாக என்று வந்து சொன்ன, ஒரு நாள் இவ்வளவு லேட்டா என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் விமர்சனம் தான் பண்ணல. தகவல் கிடைக்கவில்லை, நமக்கு தாமதமாக தகவல் கிடைக்கிறது என்று எண்ணி நபி அவர்கள் காட்டி தந்த வழிமுறை அதை ஏற்கிறார்கள். நோன்பு வைத்தவர்களை நோன்பை விடுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது சாயந்தர நேரம் பெருநாள் தொழுகையை தொழ முடியாது என்பதனால் அடுத்த நாள் நீங்கள் பெருநாள் தொழுங்கள் என்று சொல்கிறார்கள். பெருநாள் தொழுகைக்கு அது மாதிரி ரசூலுல்லாஹ் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல.
நீங்க அப்படியா பிறை பார்த்த தகவல் வந்து விட்டதா, இப்போதே தொழுது விடுங்கள், நமக்கு நேரம் தான் முக்கியம், தகவல் கிடைத்தவுடனே தொழுது விட வேண்டும், தகவல் கிடைத்தவுடனே தொழ வேண்டும் என்பது மட்டுமே நபிகள் நாயகம் நமக்கு சொல்லித்தந்த தீர்வாக இருந்திருந்தால் எவ்வித பாரபட்சமும் இல்லாமல் யாருடைய கருத்துக்களையும் கவனத்தில் கொள்ளாமல் அந்த முடிவை எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்போம். அதில் நமக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை, சோர்வும் இல்லை. தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரை விமர்சனத்திற்கு கலங்காத ஒரு அமைப்பு இது. நம்மை பற்றி அவர் இப்படி விமர்சிப்பார்களே, இவர்கள் இப்படி விமர்சிப்பார்களே, அதையெல்லாம் எந்த காலகட்டத்திலையும் விமர்சனத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம முடிவெடுத்தது கிடையாது. மார்க்கத்தையும் அல்லாஹ்வின் தூதர் நமக்கு சொல்லித் தந்த நபிவழி அடிப்படையையும் கவனத்தில் கொண்டுதான் முடிவெடுக்கிறோம். அப்ப இந்த பெருநாள் அப்புறம் சொல்ல நமக்கு என்ன சொல்லி தராங்க, தகவல் கிடைத்ததும் மறுநாள் காலையில தொழ சொல்றாங்கன்னா, இப்ப பெருநாள் தொழுகிறது அது மட்டுமே முக்கியமான ஒரு அம்சம் இல்ல, ஒன்று கூடுதலும் அதுல ஒரு இருக்கு. அதனால தானே தகவல் வந்ததுக்கு அப்புறம் நாளைக்கு பெருநாள் தொழுங்கன்னு சொல்ல நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்ப இதுதான் நாம கவனத்துல கொண்டு மக்கள் மத்தியில நாம வெள்ளிக்கிழமை நோம்ப விட்டுருவோம். ஏன்னா பிறை நமக்கு இப்ப பார்க்கப்பட்ட தகவல் வந்துருச்சு, அந்த அடிப்படையில் தகவல் அதை விட்டுருவோம். ஆனா அதே நேரத்தில் பெருநாள் என்று போகும்போது அனைவரும் ஒன்று கூடுவது சாத்தியம் இல்லை. ஒரு 30% மக்களுக்காக இந்த தகவல் போய் சேராம இருக்கும். அவங்க தடாலடியாக பெருநாளுக்கு அந்த திடல்ல பங்கேற்று பிரார்த்தனையில பங்கேற்பதற்குரிய சூழல் இருக்காது. அவர்களையும் கவனத்தில் கொண்டு பெருநாளை ஒரு நாள் தாமதப்படுத்திக்குவோம். ரசூலுல்லாஹ் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதலை கற்றுத் தந்திருக்கிறார்கள். இதுதான் நபி வழி என்று தெரிந்து விட்டதற்கு பிறகு நீங்களும் உங்க குடும்ப உறுப்பினர்களும் பெற பார்த்துட்டீங்க, எங்க கிட்ட சொல்றீங்க நாங்க ஏத்துக்கல. இப்ப நீங்க என்ன செய்யணும், உங்கள் ஒரு குடும்பம் மட்டும் தனித்து விடப்பட்டால் கூட, உங்க அறிவிப்பை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கூட, நீ பெருநாளை கொண்டாடிட்டு போங்க. ஏன் மார்க்கம் அப்படித்தான் சொல்லுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியை தான் முதன்மையாக கொண்டு செயல்பட வேண்டும் என்று சொன்னார்கள். முடிவு எடுப்பதற்கு நமக்கு மார்க்க ரீதியான ஆதாரமும் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு என்ன சொல்றாங்க, நீங்க நோன்பு என்று முடிவு செய்யும் நாள் தான் நோன்பு, நீங்க பெருநாள் என்று முடிவு செய்யும் நாள் தான் பெருநாள், நீங்க ஹஜ்ஜி பெருநாள்னு என்னைக்கு முடிவு பண்றீங்களோ அன்னைக்கு தான் ஹஜ்ஜி பெருநாள்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்கு. இப்ப நாம முடிவு செய்யலாம், நோன்பையும் பெருநாளையும் நாம முடிவு செய்யலாம்னா நாம நம்ம இஷ்டத்துக்கு முடிவு பண்ண முடியுமா? முடியாது. அப்ப அந்த ஹதீஸ் என்ன சொல்லுவேன், நோன்பையும் பெருநாளையும் பிறை பார்த்து தான் முடிவு பண்றோம், நாம முடிவு பண்றது இல்லை. இப்ப பிறை பார்த்து தான் நோன்பையும் பெருநாளையும் முடிவு செய்கிறோம் என்றால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தனியாக நீங்க என்னைக்கு நோன்புன்னு முடிவு பண்றீங்களோ அன்னைக்கு தான் நோன்பு, நீங்க என்னைக்கு ஹஜ்ஜின்னு முடிவு பண்றீங்களோ அன்னைக்கு தான் ஹஜ்ஜின்னு சொல்லி தனியாக ஏன் சொல்லணும் அப்படின்னா, இது போன்ற சில சந்தர்ப்பங்களில் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் நமக்கு இருக்கிறது என்ற கருத்தும் அந்த செய்திக்குள்ளாக இருக்கிறது. இவ்வளவு நாட்களாக அந்த செய்திக்கு எல்லையை பற்றி பேசுவதாக, எல்லையை நம்ம ஊர் எது என்ற முடிவை நாம செய்து கொள்ளலாம், அதற்கு இந்த ஹதீஸ்ல விளக்கம் இருக்கிறது, கருத்து இருக்கிறது என்று நாம சொல்லிக்கிட்டு இருந்தோம். எல்லை தொடர்பான கருத்தை அந்த செய்தியிலிருந்து எடுக்கலாம் என்பதை போலவே போன்ற சில மக்கள் ஒன்று கூடுவதற்கு முடியாத போகக்கூடிய ஒரு நேரம் வரும்போது பிறை பார்த்த தகவல் நமக்கு மிக தாமதமாக கிடைக்கக்கூடிய இது போன்ற சூழலில் நாம என்னைக்கு நோன்பு பெருநாள்ங்கிறத முடிவு பண்ணலாம். அப்படின்னா என்ன, இப்ப இன்னைக்கு பிறை பார்த்த தகவல் நமக்கு ரொம்ப தாமதமா வந்திருக்குது, ஆகவே அதன்படி நோன்பு வைக்க முடியாது. நோன்பு வைத்துக் கொண்டிருந்த நிலையில தகவல் வந்தா கூட நோன்பை விடணுங்கிறது தானே மார்க்கத்தினுடைய தீர்வு. அப்படிங்கும்போது பல பேருக்கு தகவல் போய் சேராம இருக்கும் போது நம்ம நாளைக்கு பெருநாள் முடிவு பண்ணிக்குவோம். இந்த பெருநாளை பொறுத்த வரையிலையும் நேரம் ஒரு பொருட்டல்ல, நீங்க ஒன்று கூடுவதுதான் கான்செப்ட், அது ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் மாதவிடாய் பெண்களும் திடலுக்கு வாங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இப்ப இந்த நபிமொழியை நாம அமுல்படுத்துவதற்குரிய ஒரு வாய்ப்பாகவும் இந்த சந்தர்ப்பத்தை நாம புரிந்து கொள்கிறோம். நாம் எடுத்த இந்த முடிவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன இந்த நபிமொழியின்படியும் உடன்படக்கூடிய ஒரு முடிவு தானே ஒழிய நபி வழிக்கு மாற்றமான ஒரு முடிவு இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்றுத்தந்த அடிப்படையில் தான் இந்த முடிவை நாம சொல்லி தந்திருக்கிறோம். இது குர்ஆனுக்கு மாற்றமான முடிவல்ல, நபிமொழிகளுக்கு மாற்றமான முடிவல்ல, ஹதீஸின்படி நாம் எடுத்த இந்த சரியான முடிவிற்காக வேண்டி எந்த விமர்சனத்திற்கும் நாம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. பழிப்போரின் பழிச்சொல்லுக்கு உண்மையான மூமின்கள் அஞ்ச மாட்டார்கள். வலா யகாஃபூன லௌமத்த லாயிம், அல்ல இறையச்சத்தின்படி ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு ஹதீஸின்படி நாம் சரியான ஒரு முடிவை எடுத்திருக்கும் போது இதுல பழிப்போரின் பழிச்சொல்லுக்கு அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு, நாம ஏன் இப்படி செய்தோம், ஆய்வு செய்யறோம், பெருநாள் ஆய்வுன்னு போடுறாங்க. எவ்வளவு அறிவியினர்கள் என்பது அந்த ஒரு ஆய்வை படிச்சாலே போதும். மூளைக்கு இவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது, குர்ஆன் ஹதீஸுக்கு இவங்களுக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது என்பதை அந்த ஒரு ஆய்வுலையும் வழங்கலாம். அதில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நாங்க ஏன் மறுநாள் தள்ளி வச்சோம்னு சொன்னா பெருநாளுடைய பரக்கத்து அனைவருக்கும் கிடைக்கணும். என்ன பரக்கத்துங்க? பெருநாளுடைய பரக்கத்து. பெருநாளுடைய பரக்கத்து அனைவரும் கிடைக்கும் இருந்தா மறுநாள் கிடைக்கும். பெருநாளுடைய பரக்கத்து அனைவரும் கிடைக்கும். பெருநாள் என்பது ஒரு நாளுக்கு தானே பேரு. பெருநாள்ங்கிறது எது?
என்றைக்கு பிற பார்த்தீங்களா அன்னைக்கு தான் பெருநாள். அன்றைக்கு மகரிபில் பிற பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மகரிபில இருந்து அடுத்த மகரிப் வரைக்கும் பெருநாள். அது பெருநாளுடைய பரக்கத்து கிடைக்கணுமாக இருந்தால் பெருநாளில் தானே தொலை வைக்கணும். மக்கள் அதிகமாக கூட்டணுங்கிறக்கா நீ பெருநாளைக்கு மறுநாள் கொண்டு போனேன்னு சொன்னா அப்படி பெருநாள் பரக்கத்து கிடைக்கும். பெருநாள் பரக்கத்து கிடைக்கணும் எப்படி சொல்றான்? மக பெருநாள் பரக்கத்து அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த ஒரு ஆய்வை நாங்கள் செஞ்சோம் அப்படிங்கிறான். அப்ப பெருநாள் பரக்கத்து எல்லாரும் கிடைக்கிற மாதிரி செஞ்சானா அழிச்சானா? பெருநாள் பரக்கத்து பெருநாள் வெள்ளிக்கிழமை பெருநாளுங்கும் போது சனிக்கிழமை தொழுதால் அவனுக்கு எப்படி பெருநாள் பரக்கத்து கிடைக்கும்? பெருநாள் பரக்கத்து இழந்துல போயிட்டான். நாங்கள் இந்த முடிவெடுத்தது காரணமே பெருநாள் பரக்கத்துங்கிறான். பெருநாள் பரக்கத்து அழிச்சிருக்கான். பெருநாளுடைய பரக்கத்து பெருநாள் அன்னைக்கு தான், அந்த நாளுக்கு தான் பரக்கத்து. வெள்ளிக்கிழமையுடைய பரக்கத்து கிடைக்கணும். சனிக்கிழமை தொழுதால் வெள்ளிக்கிழமை பரக்கத்து கிடைக்குமா? வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டிய ஒரு தொழுகையை சனிக்கிழமை தொழுகிறான். எதற்கு நாங்கள் செய்தோம் என்றால் அந்த வெள்ளிக்கிழமையுடைய பரக்கத்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக செஞ்சோம் சொன்னா அவன் வந்து நேர் எதிராக அவன் செஞ்சிருக்கான் செயலு. அப்ப அந்த ஒரு விஷயத்தை செய்யறாங்க. அந்த ஆய்வுல குறிப்பிட்ட ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க. அதுல சொல்றாங்க பெருநாள் பரக்கத்து அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்கு இந்த முடிவு எடுத்தோங்கிறான். அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்றால் எனக்கு உசுரை கொடுத்து கொண்டு செய்தி போய் சேருங்கடா, பெருநாள் அன்னைக்கு தொலை பாருங்கடா அப்படின்னு சொன்னா தானங்க அனைவருக்கும் கிடைக்கிறதுக்கு பாடுபட்டான்னு அர்த்தம். பெருநாள் பரக்கத்தை மண்ணை தூக்கி எரிஞ்சு போன மறுநாள் தொழுங்கடான்னு சொல்லிவிட்டு பெருநாள் பரக்கத்தை அம்புட்டு பேருக்கு அழிச்சு விட்டு பெருநாள் பரக்கத்தை செஞ்சாங்க அவன் எல்லாம் கொடுக்குறாங்க. இதை ஒரு ஆய்வு ஏத்துக்கிறாங்க. சிந்திச்சு பார்க்க வேண்டும். அந்த பரக்கத்தை அடைகிறதுக்கு சில பேர் முயற்சி பண்ணதுதான் நடவடிக்கை எடுத்து விட்டாங்க. இந்த இதுல அந்த ஆய்வுல சொல்றாங்க இதை. அதாவது சில பேர் வந்து எங்களுக்கு மக்களை கூட்ட முடியும் என்று சில மாவட்டங்கள் கிளைகள் கேட்டார்கள், அனுமதி கொடுக்கலங்கிறான். அப்ப பெருநாள் அன்னைக்கு தொழ முடியும்னு கேட்டவங்களுக்கு கூட அதெல்லாம் முடியாதுன்னு மறுத்துட்டு. இவன் பெருநாள் பரக்கத்தை காப்பாத்துறானா? பெருநாள் பரக்கத்தை அழிச்சு நாசமாக்கிட்டாங்க. பெருநாள் அன்னைக்கு வருஷத்துக்கு 2 நாள் பரக்கத்தான் நாள் வருகிறது. அந்த 2 நாளுடைய பரக்கத்து எந்த நாளையும் கிடைக்காது. அந்த மாதிரியான ஒரு பரக்கத்தான ஒரு 2 நாளையும் நாசமாக்குற விஷயமாக செஞ்சிருக்காங்க. இதை செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து வந்து தொழுகைக்கு மக்களை திரட்டுவது சிரமம், தொழுகைக்கு மக்களை திரட்டுவது சிரமங்கிற காரணத்தினாலதான் செஞ்சோம் அப்படிங்கிறாங்க. இது சிரமமா? நான் கேட்கிறேன். தொழுகைக்கு மக்களை திரட்டுதல் என்பது சிரமமான ஒன்றாங்க. சுபுகுல அறிவித்து பெருநாள் தொழுகை இந்த காலத்தில் இப்படி பண்றோமுங்க. அந்த காலத்துல எல்லாம் அந்த மாதிரியான டிவி கிவி வாட்ஸ்அப் இதெல்லாம் இல்லாத நாங்கள்லாம் இளைஞர்களாக இருந்த காலத்துல வந்து வெறுமனே வானொலி மட்டும்தான். அதாவது இந்த ட்ரங்கால் புக் பண்ணி போன் பண்ணுவோம். அப்ப என்ன செய்ய முடியும் கேட்டா காலையில் 3:30 மணி 4 மணிக்கு இலங்கையில இருந்து போன் பண்ணுவாங்க. அப்ப இலங்கையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்த இலங்கை தமிழ்நாட்டை ஒட்டுனதாக கருதி கொண்டிருந்தார்கள் மக்கள்லாம். எங்க ஊர்ல அப்படிதான் கருதுவாங்க. நாங்கெல்லாம் தொண்டியில் இருந்த காலம். இலங்கையில இருந்து 4 மணிக்கு ட்ரங்கால் புக் பண்ணி வரும். புற பார்த்து அறிவிச்சுட்டாங்க சுபு நேரத்துல உடனே நகர அடிப்பாங்க பள்ளியாசல்ல. இன்று வெறுநாள் தொலைக்கு ரெடி ஆகிக்கிறங்கன்னு சொல்லி அப்ப எந்திரிச்சு காலை டிஃபனை செஞ்சு பலகாரம் செஞ்சு என்னென்ன வேலையெல்லாம் செய்யணுமோ செய்வார்கள் மக்கள் எல்லாம். அப்ப அந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்பம் இல்லாத ஒரு காலத்தில் கூட 4 மணிக்கு தகவல் வந்து உரையை கூட்டி நினைச்சிருக்கிறோம், பெருநாள் நடத்திருக்கிறோம். பெருநாளுக்கு மக்களை கூட்டுவது கஷ்டமாய் போதும். பெருநாள் அறிவிச்சோம்னா அப்படி சற்று சங்கிலியா போயிட்டு இருக்கும். பெருநாள் இல்லைன்னு அறிவிச்சா தான் அதிகமா போகாது. பெருநாள் நான் சொல்லுவேன், அவரை சொல்லுவார் சங்கிலி மாதிரி நெஞ்சம் போயிடும். அப்ப நவீன காலத்துல வந்து பெருநாளை கொண்டு மக்கள்கிட்ட கூட்டுவது சிரமம் தான். உனக்கு என்ன ரசூல் அப்படி பார்த்தாங்களா? மக்களை கூட்டுவது சிரமம்னாங்களா? உடனே தொழு சொன்னாங்களா? மக்களை கூட்டுவது சிரமங்கிறது பொய்யான வாதம். அப்படியே சிரமமா இருந்தா உனக்கு என்னங்கிறேன். மக்களை கூட்டுவது சிரமமா இருந்தாலும் நீ என்ன மார்க்கத்துக்கு நீ வகிக்கு நீ தான் உரிமையாளரா? அல்லாஹ்வுடைய ரசூலா? வஹி என்ன சொல்லுது? காலையில கிடைச்சாலும் தொழுவுன்னு சொல்லுகிறது. அப்படின்னா உனக்கு என்ன அதிகாரத்தை கையில் எடுக்கிறீங்க? அப்ப வஹியுடைய அதிகாரத்தை கையில் எடுக்கக்கூடிய ஒரு ஜமாத்தா மாறிடுச்சா இல்லையா? வழிகாட்டு உச்சத்தில் இருக்கானா இல்லையா? அதுக்கப்புறம் வந்து செய்யறாங்க. இப்படி நாங்கள் குழம்பிக்கிட்டு இருந்தோம். மறுநாள் தள்ளி வைக்க எங்களுக்கு ஆதாரம் கிடைத்தது. ஆய்வுல சொல்றாங்க மறுநாள் தள்ளி வைக்க என்ன ஆதாரம் கிடைச்சிருக்குது? அந்த வாகன கூட்டம் வருவாங்கல்ல சாயந்தரத்துல, அது ஆதாரமா? அது எவனுக்கு உள்ள ஆதாரம்? அது உதாரணமா ஒழு செய்யறோம், தண்ணி கிடைக்காட்டி என்ன செய்வோம்? தயமம் செய்வோம். தண்ணி கிடைக்கிறோம்னு செய்யலாமா? தண்ணி கிடைக்காவிட்டால் தயமம் செய்தல் என்பது ஒரு மாற்று பரிகாரம். தண்ணி வச்சுக்கிறவன் செய்ய முடியுமானா முடியாது. அதே மாதிரி தான் பெருநாள் நேரத்தை தவற விட்டவனுக்கு மறுநாள் பெருநாள் நேரத்துக்கு உள்ள இருக்கிறவனுக்கு சலுகை வருமா? அடே அது ஒரு சலுகைடா, ஒருத்தனுக்கு இயலாத நேரத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு மாற்று பரிகாரம். இன்னைக்கு நீ மகரிப் நேரத்தை சொல்றப்பா இனிமே ஒன்றும் செய்ய முடியாது, நாளைக்கு தொழுதுக்க அப்படின்னு எதுக்காக வேண்டி நேரம் போயிடுச்சு. இப்ப நேரம் போனதுக்காக கொடுத்த சலுகை என்ன செய்யணும்னா நேரம் இருக்கிறவங்க பயன்படுத்தணுங்கிறாங்க. அப்ப இப்படி சொல்றது ஒத்துருக்கா இல்லையா? ஒருத்தனை செய்யறான் தயம் மட்டும் சலுகை இருக்கா இல்லையா? தண்ணி இல்லாட்டி அம்மா தண்ணி இல்லாட்டி சொல்ல சொன்னாங்கல்ல, தயமம் ஆமா எனக்கு தண்ணி இருக்கு நான் தயமம் செய்வாங்கிறான். எப்படி உனக்கு ஆதாரமா போகும்? இது உனக்கு தண்ணி இருக்காடா? உரிய நேரத்தில் உனக்கு தொழ முடியுமா? ஒழு செஞ்சு தொழ முடியுமா? ஒழு செஞ்சு தொழ முடிஞ்சவன் ஒழு செய்ய முடியாதவனுக்கு உள்ள சலுகை எடுத்துக்கொள்ளலாமா? ஒரு அடிப்படை அறிவு இல்லாம என்ன செய்யறாங்க என்று கேட்டா மறுநாள் தள்ளி வைக்க ஆதாரம் கிட்டியதான் அப்படிங்கிறாங்க. ஆதாரம் என்ன? அந்த ஆதாரம் அதுக்குரிய ஆதாரமே இல்லை. ஆய்வுல போட்டிருக்காங்க. அடுத்து என்ன செய்யணும் கேட்டா மக்களே முடிவு செய்யலாம்னு ஒரு ஹதீஸ் இருக்கிறது, அதுதான் எங்களுக்கு அனுமதி தந்தது அப்படிங்கிறான். ஒரு ஹதீஸ் இருக்கிறது, அந்த ஹதீஸை போடுறாங்க. என்ன ஹதீஸ்? நோன்பு என்பது நீங்கள் முடிவு செய்யற நாள் தான், பெருநாள் என்பது நீங்கள் முடிவு செய்யற நாள் தான், உலுஹியா குர்பானி கொடுத்த நாள் என்பது நீங்கள் முடிவு செய்யற நாள் தான் ஹதீஸ் இருக்கிறது. இந்த ஹதீஸை நம்மளும் பல தடவை சொல்லி இருக்கிறோம். இதுக்கு என்ன அர்த்தம்?
எதற்கெல்லாம் மார்க்கத்தில் வழிகாட்டுதல் நேரடியா இருக்குதோ அதற்கு இதை பயன்படுத்தக்கூடாது. பிறை பார்த்து நோன்பு வையுங்கள் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அப்புறம் மக்களுக்கு அதிகாரம். எந்த விஷயத்தில் சொல்லப்படாமல் விட்டு இருக்கிறதோ அதுக்கு நீங்க முடிவு எடுத்துக்கலாம், சொல்லப்பட்டதுக்கு எடுக்க முடியாது. அப்ப ரசூலுல்லாஹ் ஒண்ணு சொல்லிட்டாங்க, என்ன செஞ்சிட்டாங்க, நீங்கள் முடிவு செய்வதுதான் நோன்பு என்று சொன்னால், இப்ப உங்க வாதப்படி இப்ப எல்லாருமா கூடி என்ன செய்யறோம், இன்றைக்கு நோன்பு ஒண்ணுங்கிற பிறை ஒண்ணு இந்த வருஷம் அறிவிச்சிருக்கோம்ல, எல்லாருமா கூடி மக்கள் முடிவு எடுத்து 2 அறிவிக்கலாமா? எப்படி முடியும்னா, அப்ப எதுல முடியும்? மக்கள் முடிவெடுத்தல் என்பது எப்ப வரும்னு கேட்டா, எதுக்கு நேரடி ஆதாரங்கள் இல்லாம விடப்பட்டு இருக்கிறதோ அது எதுக்கெல்லாம் இல்ல, ஒரு பகுதிக்கு ஒரு பிறைன்னு சொல்றோம், பகுதி எது நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். இவ்வளவு கிலோமீட்டர் இருந்தா பகுதின்னு சொல்லல. அப்ப எது விஷயமாக மார்க்கத்தில் தெளிவுபடுத்தப்படாமல் இருக்கிறதோ அந்த விஷயத்தில் மக்கள் முடிவெடுக்கலாம் இருக்குது. இதுல மக்கள் முடிவெடுக்க என்ன ரோல் இருக்குது? விரைவார்த்து நோன்பு வைங்கள் தெளிவான கட்டளை இருக்கிறது. காலையில் தகவல் வந்து தொழுதார்கள் தெளிவான வழிகாட்டுதல் இருக்கிறது. நேரம் கழிச்சு தொலை வந்தால் மறுநாள் தொழலாம் வழிகாட்டுதல் இருக்கிறது. இதுல உனக்கு என்ன ரோல் இருக்கிறது? மக்கள் முடிவெடுத்தாலும் அப்படியே சரி, மக்கள் முடிவெடுத்தாங்கல்ல, மக்கள் முடிவெடுத்த ரசூலுல்லாஹ் சொன்னது நீ ஏன் முடிவெடுத்த அப்படின்னா மக்கள் அதுலயும் முரண்படுறாங்க. நீங்கள் முடிவு செய்யும்னால தான் பெருநாள்னு சொல்லி சொன்னா இவங்களுக்கு அதிகாரம் இருக்கிற மாதிரி தானே வந்து காஜிக்கு அதிகாரம் இருக்குது. காஜிக்கு இப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து அறிவிப்பு சொன்ன உடனே அதுக்கு இதே கரீம் என்ன பண்ணிருக்காருன்னா வந்து மறுபடியும் கண்டிச்சு பேசியிருக்காரு. இவ்வளவு பெரிய முரண்பாடு இருக்குது. முதல் வருஷம் நீங்க தப்பு செஞ்சிருக்கீங்க, அடுத்த ஆண்டு அவர் தப்பு செஞ்சாருன்னா அப்ப கண்டிப்பதற்கு உண்டான விஷயம் வந்து உங்களுக்கு அதுக்கு அதிகாரம் கிடையாது. அவருக்கும் அவரு வந்து அப்ப அவரு அதிகாரம் பெற்றவர் தானே, உங்களை விட அவர் அதிகாரம் பெற்றவர் தானே, அவரும் அப்ப முடிவு பண்ணலாமே. அப்ப அவரையே நீங்க கண்டிக்கிறீங்க. தமிழகத்துல பெருநாள் அறிவிப்பு நோன்பு அறிவிப்பை செய்வதில் ஒரு குறிப்பிட்ட நிலைப்பாடு வந்து தலைமை டவுன் காட்சிக்கு இல்ல. அதைத்தான் அவருடைய கடந்த கால செயல்பாடுகளை நம்ம பார்க்கணும். ஏன்னு சொன்னால் கடந்த 2010 அப்போது ஹஜ்ஜி பெருநாள் உங்களுடைய அறிவிப்பை நம்ம செய்யறோம். நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக நம்ம ஏற்பாடு செய்திருக்கிற பிறை கமிட்டியின் சார்பாக தமிழகம் எங்கும் பிறை பார்க்கப்பட்ட தகவல் வருகிறதான்னு பார்க்கிறோம். எங்கேயுமே பிறை பார்த்த தகவல் வரலன்னு சொன்ன உடனே தமிழகத்தில் எங்கும் பிறை பார்க்கப்படவில்லை, ஆகையினால துல்காதா மாதத்தை 30 பூர்த்தி செய்யறோம். அந்த அடிப்படையில் நமக்கு இன்ன தேதி தான் பெருநாள், ஹஜ்ஜி பெருநாள் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை நாம மக்கள் மத்தியில சொல்றோம். அப்போது தலைமை டவுன் காட்சி என்ன செய்யறாருன்னா, நாம அறிவிப்பு செய்கிற நாளுக்கு ஒரு நாளுக்கு முன்பதாகவே பெருநாள்ங்கிற ஒரு அறிவிப்பை கொடுக்கிறாரு. அப்ப இதெல்லாம் இதை வைத்து மக்கள் என்ன முடிவுக்கு வருவாங்க? இவங்க பிறைய பார்த்து நோன்பையும் பெருநாளையும் முடிவு செய்யற மாதிரி தெரியல, அரசு அச்சிட்டு வைத்திருக்கிற காலண்டருக்கு ஏற்ப ஒரு அறிவிப்பு சொல்ற மாதிரி தெரியுதுங்கிற ஒரு முடிவுக்கு மக்கள் வருவார்களா மாட்டார்களா? இதை நம்ம புரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி ஒரு சமயம் குமரி மாவட்டத்தில் பிறை தென்படுவதாக தலைமை டவுன் காட்சி இடத்துல தெரிவிக்கப்படும் போது குமரி மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கு சொல்றாங்க, நீங்க வேணா பெருநாள் கொண்டாடிக்க, குமரியில் நீங்கள் கொண்டாடி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்ப குமரியில உள்ள அறிவிப்பையும் ஏற்காமல் இருந்திருக்கிறார். அப்ப அந்த ஹதீஸ் படி பாத்தீங்கன்னு சொன்னா மக்களுக்கு நாங்க தான் அறிவிக்கணும். அதனால நாங்க அந்த அதிகாரத்தை ஹதீஸ் அந்த அதிகாரத்தை வந்து ஹதீஸ் வந்து பறிக்கத்தான் செய்து தரல. முதல் வைக்கணும், நீங்கள் நோன்பு வைக்கிற நாள் தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, அப்படி சொல்லாம எப்படி சொல்லியிருக்கேன், நான் இருக்கிறேன், நான் தான் முடிவு எடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிட்டாங்க, நீங்களா அவங்க முடிவு, நீ உங்க ஊர்ல பரவாயில்ல நீ எடுத்துக்க, உங்க ஊர்ல பார்க்கல நீ எடுத்துக்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அதிகாரத்தை வந்து அந்தந்த பகுதிகளுக்கு கொடுத்தார்களா, தானே வைத்துக் கொண்டார்களா? அந்த ஹதீஸ் பிரகாரம் கூட இவன் என்ன அந்த பொறுப்பாளர்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு போடுறான். அப்படி ஆய்வுல போடுறாங்க, பொறுப்பாளர் என்ற முறையில் எங்களுக்கு அதிகாரம் இருக்கு. அந்த ஹதீஸ் சொல்லுகிறது பொறுப்பாளருக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லுது. நீ முடிவு எடுத்துக்க, தமிழ்நாட்டுக்கு நீ முடிவு எடுத்துக்க, மலையாளி நீ முடிவு எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி பகுதி பகுதியாக முடிவெடுக்கிறதுக்கு தான் அந்த ஹதீஸ் வருதே தவிர அனைவருக்கும் சேர்த்து நான் முடிவு எடுப்பேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்லலையே. அவங்க செஞ்சிருக்கலாமே, நீங்கள் முடிவு எடுக்கிற வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க வேணாம், நான் எடுக்கிறதா முடிவு அப்படி சொல்லலையே. நான் எனக்கு நான் சொல்றது எவ்வளவுக்கு நம்ம சேருமா, ஒரு ஊர்ல பார்ப்போம் ஒரு ஊர்ல பார்க்க மாட்டான், நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு நாங்க அனைவருக்கும் எடுப்போங்க. அப்படி எடுத்தீங்கன்னா இப்ப அன்சார் சொன்ன அந்த கேள்வி வரும். இப்ப டவுன் காட்சி அடைஞ்சாரு, மக்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க, மக்களுக்கு பொறுப்பாளர் நான் தான், அதனால நான் அறிவிக்கிறேன்னு சொன்னா உன்னை விட பெரிய ஜமாத்து மக்கள் அதிகமா கூட்டக்கூடிய நிலையில் அவர் இருக்கிறாரு. அப்ப நீ என்ன செஞ்சிருக்கணும், ஏத்துட்டு போகணும்ல. தப்புன்னு ஒண்ணு தெரிஞ்சு அன்னைக்கு போராட்டம் வரைக்கும் பண்ணீங்க, டவுன் காட்சி நீக்க சொல்லி பெரிய தமிழ்நாட்டுக்கு எதிர்க்க செய்யறோம் எச்சரிக்கை எல்லாம் பண்ணீங்கல்ல. டவுன் காட்சிக்கு எதிராக மனுக்கெல்லாம் கொடுத்தீங்களா இல்லையா, அவரை பதவி நீக்க செய்யணும்னு சொல்லி எதுக்காக வேண்டி இந்த பெரிய அறிவிச்சதுக்காக வேண்டி. அப்ப எதை செய்தது அது முன்னாடி இவங்க அதுக்கப்புறம் பிறையில வந்து இந்த மாதிரி வந்து தள்ளி வச்சுட்டாங்க. தள்ளி வச்சதுக்கு பிறகு வந்து ஒரு பெரிய விவகாரத்துல வந்து தலைமை காட்சி சொன்னோம்னா அவர் கண்டிச்சு பேசுறாரு. எவ்வளவு பெரிய முரண்பாடு உங்களுக்கு மத்தியில இருக்குதுங்கிறத நம்ம கவனிக்கணும், மக்கள் கவனிக்கணும். இது சிந்திச்சாலே இது ஜமாத்துல பயணிக்க முடியாது. உங்களுக்கு வழி கிடைச்சாங்க வாயில வந்தாலும் நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்க. மார்க்கஸ்னு ஒண்ணு இருக்குது, அதனுடைய செயலாளர் தலைவர் இந்த பொறுப்பு இருந்தா போதும் நினைக்கிறாங்க. நம்ம சொல்றதை தலையாட்டினா தான் அந்த பொறுப்புல இருக்க முடியும். அந்த ஒரு பிடிமானத்தை வைத்துக் கொண்டு உங்களை வழி கெடுத்தார்களே, ஆனால் அதை தூக்கி எறிஞ்சு நீங்க வெளியே வரணுமா, அதுல இருந்து பண்ணியாட்டு அரகத்து போகணுமா? மார்க்கத்தில் வகையில் விளையாடுறாங்க, அதை நீங்க சிந்திக்க மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி வந்து ஆய்வு செஞ்சு முடிவெடுத்தாங்க. என்ன முடிவெடுத்தாங்க, அதாவது இனிமேல் பிறை சம்பந்தமாக நாங்கள் பிறை பார்த்த தகவலை மட்டும்தான் அறிவிப்போம். அன்னைக்கு கூட்ட முடியுமா கூட்ட முடியாதா என்பதை மாவட்டங்கள் முடிவெடுத்துக் கொள்வார்கள். இப்போ இன்னைக்கு பிறை பார்த்தோம்னு அறிவிப்போம், திருச்சி மாவட்டத்தில் கூடுவாங்க,
நாளைக்கு மக்களை கூட்ட முடியுமா? முடியும். நாளைக்கு பெருநாள். மதுரை மாவட்டம் கூடுவாங்க, நாளைக்கு கூட்ட முடியாது, நாளை கழிச்சு பெருநாள் என்று முடிவு செஞ்சு ஆய்வு வாங்கிக்கு பேரு. ஆய்வு செஞ்சோம். ஆய்வு செஞ்சு என்ன முடிவு எடுத்துட்டோம்? பிறை பார்த்த தகவல் வருதுல, அதை மட்டும் கரெக்டாக நாங்கள் சொல்லிடுவோம். ஆனால் மக்களை கூட்டுறது கான்செப்ட் எங்க கருத்து பிரகாரம் மக்களை கூட்டுவது கான்செப்ட் என்பது அந்தந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும். அந்தந்த மாவட்ட கிளையில் என்ன செஞ்சிருவோம்? ஒப்படைச்சிருவோம். பிறை பார்த்தாச்சுன்னு அறிவிச்சிருவோம். பெருநாளி தொழுகை எப்பன்னு கேட்டா அந்த மாவட்ட நிர்வாகி நினைக்கிற மாதிரி தொழுது கொள்வான். அட அயோக்கியர்களா, இவ்வளவு பெரிய வழிகாட்டு உன்னை தள்ளுறீங்களே. பிறை பார்த்த தகவல் வந்துருமா? வந்த பிறகு அவங்க கூடுவாங்களாம். பிறை பார்த்த தகவல் சரியா தவறா என்பதற்காக கூட மாட்டாங்களாம். மக்களை கூட்ட முடியுமா என்பதற்காக கூடுவார்களாம். மக்களை கூட்ட முடியாது, இந்த மாவட்டத்தில் 40 நிர்வாகி கூட்டா போயிருந்தான்னு சொன்னா கூட்ட எல்லாரும் முடிவெடுத்துருவானா? அந்த மக்களுக்கு நான் வெள்ளிக்கிழமை பெருநாள் சனிக்கிழமை போயிடும். கூட்ட முடிவெடுத்தான்னு சொன்னா அவனுக்கு வெள்ளிக்கிழமை பெருநாள் போயிடும். ஆய்வு முடிவுன்னு அறிவிக்கிறாங்க. இதுதான் ஆய்வு. பிறை ஆய்வுன்னு கூட குழப்பம் பண்ணிவிட்டு இறுதியாக செஞ்ச ஆய்வு எது? இதுதான் ஆய்வுன்னு சொல்லியாச்சு. இந்த ஆய்வுன்னு சொன்னாங்கல்ல, இதுலயாச்சும் உண்மையா இருந்தாங்களா? இல்ல. இந்த ஆய்வுக்கு மாற்றமாக அதுக்கு அடுத்த வருஷத்துல அந்த ஆய்வுக்கு மறு வருஷத்துல பெருநாள் அறிவிப்பு செய்யறாங்க. எப்படி அது? பிறை பார்க்கப்பட்டது இத்தனாம் தேதிக்கு அடுத்த நாள் நீங்கள் பெருநாள் கொண்டாட வேண்டும் என்று சுற்றறிக்கை விடுறாங்க. எப்படி சுற்றறிக்கை விடல? அனைவரும் கூடி, அனைத்து முட்டா பயிலும் கூடி ஆய்வு செஞ்சாங்கல்ல, அந்த ஆய்வின்படி சுற்றறிக்கை விடல. ஆய்வுபடி விட்டா என்ன செய்யணும்? பிறை பார்த்த தகவல் வந்து விட்டது. நீங்கள் கூடி மக்களை கூட்ட முடியும்னா நாளைக்கு பெருநாள் தொழுவுங்க, முடியலன்னா ஒரு நாள் தள்ளி வச்சுக்கிறேங்க சுற்றறிக்கை விடணும். அதான ஆய்வு. அத்தனை பேரும் இந்த ஆய்வு செஞ்சதையே மாத்தமா அடுத்த வருஷம் அறிக்கை விடுறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இவங்க தான் காசு பணத்துல கரெக்டா மார்க்கத்துல இவ்வளவு துல்லியமா விளையாடுறவங்க, காசு பணத்துல பர்ஃபெக்டா இருப்பான்னு நினைக்கிறீங்க. எனக்கு எதிரான விஷயங்களை சொன்னது கூட உண்மை நீங்க நம்புறீங்க. இது எவ்வளவு பெரிய ஐக்கியத்தை மறுநாள் அந்த ஸ்கிரீனையும் பாருங்க. அவங்க தலைமையுடைய அறிவிப்பு என்ன வந்திருக்குன்னு பாருங்க. அந்த அறிவிப்புல என்ன இருக்கிறது? என்னைக்கு இந்த முடிவு எடுத்தாங்களோ அதுக்கு பிந்தி வர்ற பெருநாள் என்னது? மாவட்டத்தில் முடிவு கூட்டத்து தான் மக்களுக்கு பொறுப்புல உள்ளது. நாங்க பிறை பார்த்த தகவலை மட்டும் தான் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னவங்க அடுத்து வர்ற பெருநாள் என்ன முடிவு எடுக்கிறாங்க கேட்டா, அந்த ஆய்வத்தை கீழே விட்டு மிதிச்சு போட்டு இந்த கூமுட்டையா இருக்கிற ஈத்தரப்ப என்ன செய்யறான்னு கேட்டா அவன் பேர்ல அறிக்கை விடுறாங்க. எப்படி அறிக்கை விடுறாங்க? பெருநாள் நாளைக்கு தான், பிறை பார்த்துட்டோம், பெருநாள் கொண்டாடுங்கிறான். அப்படியே முடிவு எடுத்தீங்க? ஆய்வு முடிவு அவங்க கருத்துப்படி இது சாதாரண முடிவு இல்லடா. சில மாவட்டம் பெருநாள் கொண்டாடுங்க, சில மாவட்டம் மழையின் காரணமா தள்ளி வச்சுக்கிறங்க, சில மாவட்டம் ட்ரெஸ் எடுக்கிற வேலை இருந்தா தள்ளி வச்சுக்கோங்க, அந்த மாதிரி கூட சொல்லல. அப்படி கூட சொல்லல. ஒரு எல்லாத்துக்கும் ஒரே அடிப்படையில பெருநாள் கொண்டாடி தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. சொன்னீங்களா அறிக்கை விட்டீங்களா? அப்ப இந்த ஆய்வு என்ன குப்பைக்கு போச்சா இல்லையா? நீ பண்ண ஆய்வு குப்பைக்கு தள்ளிட்டியா? அதை விட என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, கலவரம், ஆய்வுல சொன்ன வாசகம் அதுல ஒன்னு சிரிச்சாட்டு வரும். கலவரம், ஊரடங்கு போன்ற காரணத்தினால் மறுநாள் தள்ளி வைக்கும் முடிவு மாவட்டத்துக்கு அளிக்கப்படுகிறது. இதற்கு இல்லாம கலவரம் வந்துருச்சான் அல்லது வேற என்னது கலவரம், ஊரடங்கு போட்டாங்களாம். ஊரடங்கு போட்டுச்சுன்னு சொன்னா மாவட்டம் கூட என்ன செய்யணுமா? மறுநாள் தள்ளி வைக்கலாங்கிற ஒரு முடிவை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த ஊரடங்குக்கா தள்ளி வைக்கலாம்? அந்த ஊரடங்குக்கா அப்படி செஞ்சியா? என்ன செஞ்ச? ஊரடங்கு வீட்டுல நீ தான் அறிவிப்பு செஞ்ச. எப்படி அறிவிப்பு செய்யல? ஆய்வுல என்ன முடிவு எடுத்தேன்னு கேட்டா, பிறை பார்த்துட்டோங்க, ஊரடங்கை கவனத்தில் கொண்டு ஒவ்வொருத்தரும் அவங்க விருப்பப்படி செஞ்சுக்கிறேங்க நீ சொல்லல. நீ தான் என்ன செய்யறேன்னு கேட்டா அதுக்கு முடிவு அறிவிக்கிற. அப்ப அதுலயும் ஒரு பொய்யர்களாக இருக்கிறார்கள். இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த கலீல் ரசூல் என்பவர் என்ன பண்ணாருன்னா, இலங்கைக்கு விளக்கம் சொல்லும் போது ஏங்க பெருநாள் தள்ளி வச்சுங்க விளக்கம் கேட்கும் போது என்ன தடையா இருக்கு? சுனாமி புயல்னா ஒரு மாசம் கழிச்சு கூட நம்ம தொழுது வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த உச்சக்கட்ட ஆய்வாளர் அந்த நேரத்துல சொன்னாரு. அது இலங்கையில விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்துல அந்த உலமாக்களுடைய குடும்பத்துல கூட வந்திருக்கு, ஸ்கிரீன்ஷாட்டாவும் இருக்கு. அதை மையமா வச்சுதான் என்ன பண்ணிருக்காங்க? ஆய்வு வெளியிட்டுருக்காங்க. அறிஞர்கள் உட்கார்ந்து ஆய்வு பண்ண மாதிரி தெரியல. இது பல நாள் கழித்தும் 10 நாள் கழித்தும் பெருநாள் தொழலாம் எப்படின்னு ஒரு மாசம் கழிச்சு கூட வச்சுக்கலாமா எப்படின்னு கேட்டா, இலங்கையில உள்ள உலமாக்களும் தமிழ்நாட்டில் உள்ள தௌஹீத் உலமாக்களும் சேர்ந்து ஒரு ஆய்வு குழு ஒன்று முன்னாடி வச்சிருந்தாங்க. இலங்கையில உள்ள SLTJயும் இங்க உள்ள TNDJயும் ஒன்னா இருக்கும் பொழுது அதுல ஒரு ஆய்வு குழு வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு மசாயிலையும் போட்டு தங்களுடைய கருத்துக்கள் என்ன செய்வாங்க? பதிவு செய்து அதுல நான் இல்லனா சில பேர் இருந்தார்கள். அது மாதிரி குழுவில் நினைஞ்சாங்க இருந்து கருத்து பரிமாற்றம் பண்ணிக்குவாங்க. அப்ப இந்த பெருநாள் தள்ளி வச்ச விஷயத்தை பற்றி இலங்கையில் உள்ளவங்க அதை கேள்வியா கேட்கறாங்க. வாட்ஸ்அப்ல விவாதம் நடக்கிறது. அந்த வாட்ஸ்அப் விவாதத்துல இந்த கலீல் ரசூல்ங்கிறவன் என்ன செய்யறான்னு கேட்டா, ஒரு மாசம் கழிச்சு தள்ளி வைக்கிறாங்க. என்னது எப்ப தள்ளி வைக்கலாம்? சுனாமி இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னா எப்ப வேணாலும் தள்ளிக்கலாம்னு சொல்லி என்ன செய்யறாங்க சொல்றான். அதுக்கு என்ன ஆதாரம் கேட்கும்போது தள்ளி வைக்க தடை இருக்கான்னு கேட்கறான். பிதத்துக்காரங்க கூட இதான் செஞ்சாங்க. மேராஜ் நோம்புக்கு தடை இருக்குதா? பராத்துக்கு எல்லாம் இல்லப்பா தடை இருக்குதா? அப்ப கத்தம் 3ஆம் கத்தம் ஓதுறியப்பா, இது குரான் தானே ஓதுறோம், தடை இருக்குதா? தடை இருக்குதாங்கிறது என்ன நோய்? அது மதுகப்பட்ட நோய். அந்த நோயில என்ன செய்யறான்னு கேட்டா, மார்க்கத்துல ஒன்றை செய்யலாம் என்றால் ஆதாரத்தை கொண்டு செய்யணும். தடை இருக்குதான்னு கேட்டீங்கன்னா எல்லா பிதத்தையும் செய்யலாம். தடை இருக்காது. பிதத்தினாலே தடையெல்லாம் இருக்காது. எதனால பிதத்துங்கிறோம்? அல்லாஹ் ரசூல் சொல்லாத விஷயம் அப்படிங்கிறதால பிதத்துக்கிறோம். அப்ப இவன் என்ன செய்யறான்னு கேட்டா, தடை இருக்குதான்னு சொல்லி போட்டா அந்த வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட் இலங்கையில் உள்ள அந்த தாவா குழுல இருந்து கூட அந்த ஸ்கிரீன்ஷாட்டை பரப்பி இருந்தாங்க. அது கூட உங்களுக்கு பார்வைக்கு எடுத்து போறேன் பாருங்க. அதுக்கு அடுத்து சரி, அடுத்து என்னன்னு கேட்டா, இவங்க ஆய்வு பண்ணாங்கல்ல, அந்த ஆய்வுல அந்த ஆய்வுடைய வாசகத்தை ஒன்று பாருங்க. என்னன்னு கேட்டா, நாசர் ஒரு ஹதீஸை வளைச்சார்ல, அதாவது 30ஆம் நாளுடைய இறுதி பூர்த்தி செய்யும் அளவுக்கு வந்துவிட்டது
அந்த நேரத்தில் வந்தார்கள் சொல்லி காலையில வந்ததை சாயந்தரம் வந்தாங்கன்னு மாத்தலாம் தலைகீழ. அந்த மாத்திர விஷயத்தை அங்க வாதத்துக்கு எடுத்திருக்காங்க. எடுத்தவன இது உளரண்டு எல்லா பேரும் தெரிஞ்சிருக்கிறது. ஆனா உளரண்டு போட்டோம்னு சொன்னா இப்ப நாசர் நம்ம பெரிய மேலாண்மைக்குள்ள அறிஞருக்கு கேவலமா போயிடும். அதனால விட்டுக் கொடுக்க கூடாது என்ன செய்யறாங்க என்று கேட்டா இதனுடைய அர்த்தம் என்ன என்பதை பத்தி பிற இன்னொரு ஆய்வில் அமர்ந்து ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கிறதுங்க ஆய்வு கிடையாதுங்க. இவன் ஒரு கிறுக்குத்தனமா அர்த்தம் செஞ்சுட்டான். அந்த அர்த்தம் தப்புன்னு எல்லாருக்குமே தெரியும். இது ஆய்வுக்கே தேவையே இல்லை. அதில் என்ன செய்யறாங்க என்று கேட்டா இந்த ஹதீஸ் வந்து காலையில் வந்தார்களா, அந்த கிராமவாசி ஹதீஸ் இருக்குல்ல, அது காலையில் வந்தார்களா 30 பூர்த்தி செய்கிற நேரத்தில் வந்தார்களா என்பதை பற்றி பிரிதொரு ஆய்வில் நேரம் இல்லாத காரணத்தினால் பிரிதொரு ஆய்வில் செய்வது முடிவெடுத்தோன்னு போட்டுருக்காங்க. ஏற்கனவே பொய் இல்ல இன்னொரு பொய் என்னடா இது நீ, அதாவது உனக்கு என்ன வேலை, உனக்கு வேலை இதுக்கு தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற, நீ என்ன கடையை திறக்க போறியா, தொழிற்சாலை நடத்திட்டு இருக்கிறியா, அதுல வாழ்வாதாரம் உனக்கு இருக்குதா, நீ அம்பூட்டு பயிர்களுக்கு இதுல சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்யறீங்க. ஆய்வு கண்டியில் இன்னொரு நாள் உட்காந்து செய்ய வேண்டியதானே, நேரம் இல்லையா? என்னடா நேரம் இல்ல, ஆய்வுக்கு தான் முழுசா ஒதுக்க வேண்டிய அப்புறம் நேரம் இல்லைங்கிற அந்த கூடுதல் வார்த்தை கொண்டு ஹதீஸை தேடுறதுக்கு நேரம் இல்லையா? கூடுதல் வார்த்தை கொண்டு ஹதீஸை தேடி எடுத்து கண்டுபிடிக்க நேரம் இல்லாதனால பிரிதொரு நேரத்தில் ஆய்வு செய்ய முடிவெடுக்கப்படுதுங்க. அந்த ஹதீஸுக்கு என்ன அர்த்தம் முடிவெடுத்தாக்க ஆய்வை முழுமை பெறும். ஆய்வை எப்ப முழுமை பெறும்? எந்த ஹதீஸில் அந்த ஆய்வுடைய மொத்த அம்சம் அடங்கி இருக்கிறதோ அதை முடிவு பண்ணாம இவங்க கூட்டம் சேர்க்கிறாங்க இருக்கிறாங்க. அந்த ஹதீஸ்ல காலையில வந்தாங்கன்னா டோட்டலா அடிபட்டு போயிடும். சாயந்தரம் வந்தா நிரூபிச்சுட்டுன்னு சொன்னா எங்க வாதம் அடிபட்டு போயிடும். வாதமே அதெல்லாம் நிக்கிறது. அந்த ஹதீஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணாம அதை பற்றி நாங்கள் இன்னொரு இடத்துல முடிவு செஞ்சு அது காலையில வந்தார்களா மகரிப்ல வந்தார்களா என்பதை நேரம் இல்லாதனால பிறகு ஆய்வு செய்து வெளியிடுவோம்னு சொன்னாங்க. சொல்லி வருஷம் எத்தனாச்சு? 2 வருஷம் ஓடி போச்சு. 2 வருஷம் தான் ஆய்வு செய்யறாங்க. இந்த ஹதீஸுக்கு என்ன அர்த்தம் அப்போதைக்கு உங்களை அமைதிப்படுத்தணும். நீங்க உங்களை எல்லாம் வழங்கி வச்சுட்டாங்க, எல்லாரும் கூப்பிட்டே இருக்கிறாங்க. என்ன நாளைக்குன்னு சொன்னா கேட்க போறாங்க, கஜா புயல் கணக்கு வெளியிடுவோம்னு சொன்ன அடுத்த வாரம் வெளியிடுமா, இன்னைக்கு 3 வருஷம் கேட்டாங்களா, நம்ம என்ன சொன்னாலும் இவன் கேட்க போறது இல்லை. அப்போதைக்கு பதில் கொடுத்தா விட்டது அப்படின்னு இல்லடா, இதானடா உங்களுடைய ஆய்வு லட்சணம், செஞ்சு பாருங்க. அதுக்கு அடுத்து என்னது, மற்றொரு அமைப்பு பேசுகிறோம், அதை ஸ்கிரீன்ஷாட்லாம் நீங்க பாருங்க. அதுக்கு அடுத்து என்ன கேட்டா அந்த பெருநாள் தொழுகையை வந்து இப்பதான் சுண்ணத்துன்னு ஆக்க பாக்குறாங்க. இந்த பிறை சம்பந்தமாக ஒரு தப்பான ஒரு தீர்ப்பு அளித்து பெருநாளை நாசமாக்கினாங்க இல்லையா, அதை நாசமாக்கி முடித்து விட்டு எல்லா அறிஞர்களும் கூடி பிறை சம்பந்தமாக ஆய்வு செஞ்சு முழுமைப்படுத்தப்படாத, அவங்களே முழுமைப்படுத்தப்படாதுன்னு ஒத்துக்கிட்டாங்க, முழுமைப்படுத்தப்படாத ஒரு ஆய்வை வெளியிட்டார்கள். அந்த ஆய்வுல அந்த ஆய்வு வந்து அவங்க புக்கிலையும் வெளியிட்டார்கள், ஆன்லைன்ல வெளியிட்டார்கள். இப்படி வெளியிட்ட அந்த புக்கில் வந்து ஒரு ஹதீஸை ஒன்று குறிப்பிடுறாங்க. பிறை பார்த்த தகவல், அந்த ஆய்வுல நீங்க பாத்துக்கலாம், பிறை பார்த்த தகவல் கிடைத்தவுடன் மக்கள் சிரமமில்லாத வகையில் ஒன்றுபட முடியும் என்றால் உடனே பெருநாள் தொழுகை நிறைவேற்றுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு கட்டளையிட்டுள்ளார்கள் இப்படின்னு ஒரு ஹதீஸ் போட்டிருந்தாங்க. நபி கட்டளையிட்டிருக்காருன்னு ஹதீஸ் தானே. அதாவது பிறை பார்த்த தகவல் கிடைச்ச உடனே மக்கள் சிரமமில்லாத வகையில் ஒன்றுபட முடியும் என்றால் அப்ப உடனே பெருநாள் தொழுகை நிறைவேற்றுமாறு நபி கட்டளையிட்டார்கள் ஒரு ஹதீஸை போட்டிருந்தாங்க. இதை ஏதோ எழுத்து பிழையாக கைதவறி பட்ட இது வார்த்தையாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னு கேட்டா 1 வருஷமா 6 மாசமா இதை ஆய்வு செஞ்சு எல்லா அறிஞர்களும் கூடி நின்று ஒண்ணுக்கு பல தடவை வாசித்து பார்த்து அப்படி வெளியிட்ட ஒரு பிரசுரத்துல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, பெருநாள் உடனே தொழணும் எப்ப தெரியுமா, மக்கள் சிரமமில்லாத வகையில் ஒன்று கூட முடியும் என்றால் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அந்த ஹதீஸ் போட்டுக்கிறாங்க. இப்படி ரசூலுல்லாஹ் நீங்க ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டீங்க, அதை நியாயப்படுத்துவதற்காக ஹதீஸை தேடி பார்த்தா இல்ல. இப்ப ஹதீஸை தயாரிக்கிறாங்க. ஹதீஸ இப்படி இருந்தா தான் எவனும் உங்கள்ட்ட கேள்வி கேட்க முடியாத. நீங்க சொன்ன மாதிரி ஹதீஸ் இருந்தா நீங்க சிரமம் இல்லாம ஒன்றுபட முடிஞ்சா தான் கூடணும்னா தான் எல்லாரும் அதே நிலைக்கு வந்துருவோமே. நீங்க என்ன ஹதீஸ் போடுறீங்க, பிறை பார்த்த தகவல் கிடைத்தவுடன் மக்கள் சிரமம் இல்லாத வகையில் ஒன்றுபட முடியும் என்றால் உடனே பெருநாள் தொகை நிறைவேற்றுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு கட்டளையிட்டார்கள் இப்படின்னு ஹதீஸ் இருக்கா? இப்படி ஒரு ஹதீஸ் இல்ல. இப்படி ஒரு ஹதீஸ் இல்லாம நீங்க ஒரு நிலைப்பாடை எடுத்துட்டு அந்த நிலைப்பாட்டையே ஹதீஸாக ஆக்கி நபி கட்டளையிட்டார்கள் போடுவதாக இருந்தால் இது வந்து நேர்வழி காட்ட உள்ளவங்களா அல்லது நினைச்சதையெல்லாம் செய்துவிட்டு நபியின் மேல பழி சொல்றவங்களா? அப்ப ஹதீஸை இட்டு கட்டக்கூடியவர்கள் எப்படி சிந்தித்து புரிந்து கொள்வதில் பிழை ஏற்பட்டால் அது வந்து ஒரு சகஜம் எடுத்துக்கொள்ளலாம். வேணுமென்றே இட்டு கட்டினா அவனுக்கு என்ன ரிசல்ட், மண் கதவாளிய முத்தாமிதான் சொல்லிய பாபா மக்காதுமினார், வேண்டுமென்றே என் மீது யார் வந்து பொய்யை இட்டு கட்டுகிறானோ அவன் தன்னுடைய தங்குமிடத்தை நரகத்தில் ஏற்படுத்திக் கொள்ளட்டும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல. இது வேணும்னு இட்டு கட்டினீங்களா தவறுதலாவா? எல்லாரும் சேர்ந்தாலும் செஞ்சீங்க, ஒருத்தர் கண்ணில் படாம இருக்காத. நபி கூறினார்கள் கூட ஹதீஸ் நம்பர் போடுங்க ஒருத்தர் கேட்கலையா? அதனுடைய மூளை என்னோட ஒருத்தர் கேட்கலையா? இதான் ஆய்வு செய்யற லட்சணம். அப்படிலாம் கிடையாது, தெரிஞ்சு வேணும்னு செய்யறது. என்னது, நாம ஒண்ணு சொல்லிட்டோம், அதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு போட்டு பார்ப்போம், இவன் கண்டுக்கிற போறான். அப்படி சொல்லிவிட்டால் நம்ம செஞ்ச அந்த தவறை வந்து தவறு என்று மக்கள் நினைக்க மாட்டார்கள் என்பதற்காக வேண்டி மக்கள் சிரமமில்லாத வகையில் ஒன்றுபட முடியும் என்றால் உடனே சொல்ல வேண்டும். அதுக்கு எதிர்ப்பது என்ன, சிரமமா இருந்தா நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இந்த ஒரு கருத்தை தருவதற்காக வேண்டி ஹதீஸை தயாரிச்சாங்க. இதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இந்த 7 கூட்டு குர்பானிக்கு கதறினீங்களே, இந்த கூட்டு குர்பானி மாதிரி ஒரு விஷயமா இது?
இது ஹதீஸ்ல விளையாடுறது இல்லையா? மக்களுக்கு நேர்வழி குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் செயல்படுறோம்னு சொல்லிட்டு குர்ஆன் படியும் இட்டுக்கட்டின ஹதீஸ் படியும் செயல்படுறீங்களா? உங்க இஷ்டத்துக்கெல்லாம் உண்டாக்குவீங்களா? இப்படின்னு சொல்லி நாம முகநூல்ல கேட்டோம், லைவ்ல கேட்டோம். கேட்டது மட்டும் இல்லாம பல சகோதரர்கள் இந்த ஹதீஸை எடுத்து காட்டுங்க அப்படி ஸ்கிரீன்ஷாட் போட்டு இந்த ஹதீஸை எடுத்து காட்ட வேண்டும் சவால்லாம் விட்டாங்க. சவால் விட்டு 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, இப்ப அதை ஓடி போய்விட்டு 6 மாசம். இந்த நிமிஷம் வரைக்கும் இதுக்கு என்ன செய்யணும் இருக்குல்ல, ஹதீஸ் எழுதிட்டோம் என்று சொன்னால் அதை தவறு சுட்டி காட்டிட்டாங்க. ஹதீஸ் கிதாபுல இல்ல, இட்டு கட்டியிருப்பான் அந்த காலத்துல, அந்த கிதாபுல கூட இல்ல, இட்டு கட்டின ஹதீஸ்ல கூட இல்ல. புதுசா உலக வரலாற்றுல முதல்ல இட்டு கட்டப்படுற ஒரு ஹதீஸா இருக்குது இவங்களா. அப்படிங்கும் பொழுது இதற்கு என்ன செய்யணும்? எடுத்து கட்ட முடியலன்னு நான் எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள், நாங்க அப்படி ஒரு ஹதீஸே இல்ல, நாங்களாகத்தான் அதை தயாரிச்சோம். கவனம் ஏதோ ஒன்று பொய்யே சொல்லியாவது ஹதீஸ இட்டு கட்டப்பட்ட ஒத்துக்கணுமா இல்லையா? நீங்க போய் சொல்லி உங்களை காத்து கொண்டு போனாலும் அது அல்லாஹ் உங்களுக்கு உள்ளது. மார்க்கம் சொன்ன விஷயத்துல இது ஹதீஸ் இல்லன்னு அறிவிச்சீங்களா? அப்ப இதை படிச்சு இந்த ஆய்வு இந்த நோட்டீஸ் சட்டத்திலாம் பரப்புனானே அவ்வளவு பேர் என்ன ஆகுறான்? இட்டு கட்டி ஹதீஸை பரப்பணும் ஆக மாட்டானா? உங்கள் பெருநாளாவே பரப்புனாங்களா இல்லையா? பல பேர் அவங்களுடைய ஷேர் பண்ணாங்க, லைக் பண்ணாங்க, புத்தகம் பிரசுரம் அடித்து கொடுத்தாங்க, எல்லாரும் உடைய சேர்த்தார்கள். எதை சேர்த்தார்கள்? ரசூலுல்லாஹ் சொன்னாத ஒன்றா ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு நீங்க எழுதிக்க அதை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அப்ப அவங்க அந்த டிஎன்டிஜில உள்ளவர்களுக்கு என்ன டியூட்டி கொடுத்துருக்கீங்க? நாங்க ஹதீஸை இட்டு கட்டுவோம், நீங்க அதை கொண்டு பரப்புங்க. நரகத்துல நாங்க மட்டும் போனா சரியா வராது, உங்களுக்கும் ஒரு பங்கு வாங்கி தரோம்னு சொல்லி தானே அர்த்தம் அதுக்கு. அப்ப இது எவ்வளவு பெரிய வேலையை நீங்க செஞ்சீங்களே. சுட்டி காட்டின இந்த ஹதீஸ் போட்டது கூட ஒரு அது 2ஆம் நிலை குற்றமா எடுத்துக்கொள்ளலாம். சுட்டி காட்டி இது தவறில்லை வேணும் தான் செஞ்சிருக்கீங்க, 20 பேர் பார்த்துருக்கீங்க, எழுத்து வடிவில் கொடுக்குறீங்க, 6 மாசம் ஆராய்ச்சி பண்ணிட்டு வெளியிட்ட ஒரு முடிவு. அதுல இப்படி ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சேர்ப்பதாக இருந்தால் தவறு செய்து விட்டோம், மன்னித்துக் கொள்ளுங்கள், பிழை என்னவோ அதுக்கு என்னத்தையா போய் காரணத்தை சொல்லிட்டு போங்க. இது இல்லைன்னு சொல்லணுமா இல்லையா? தப்பு செஞ்சுட்டோம் இன்னைக்கு தேவைன்னு சொல்லல, நேர்வழி காட்டுறாங்க. நேர்வழி காட்டக்கூடியது என்னது? இந்த நேர்வழி நமக்கு தேவையா? இது மாதிரியான ஒரு கூட்டத்தில் இவர் ஒரு ஆள் தான். யாரு? அந்த கூட்டுக்குறு பண்ணி கதறாரு, அவரும் அதில் உள்ள ஆள் தானே, அவர் ஒரு ஆள் தானே. அவரும் சேர்ந்தா இட்டு கட்டுறாரு. ஹதீஸை இட்டு கட்டின நீங்க அதுக்கு வருத்தம் தெரிவிக்கல, மன்னிப்பு தெரிவிக்கல, இன்னைக்கு வரைக்கும் ஹதீஸ் இல்ல, நாங்க பொய்யா சொல்லிட்டோம் என்று சொல்லவே இல்லை. நீங்க காசு விஷயத்தில் விளையாட மாட்டீங்களா? மற்ற நடவடிக்கை எல்லாத்தையும் போய் சொல்லிட மாட்டீங்களா? ஹதீஸ்ல விளையாட செஞ்சா எதுவும் செய்வானே. இவர் என்ன செய்யறாரு? நம்மகிட்ட கூட்டுக்குறு பண்ணி குழப்பறோமா, மட்டை பிக்கிறோமா? இப்ப யார் பிக்க? 20 பேர் பிச்சுட்டு இருக்க மாட்டேன். இது ஒரு விஷயம். அதாவது எந்த ஒரு பொய்யின்னு தெரிஞ்ச பிறகு கூட இவர்கள் மன்னிப்பு கேட்டது கிடையாது. இந்த நிலைமையை நம்ம எந்த ஜமாத்திலும் பார்த்ததில்ல. அதாவது புரிந்து கொள்ற விஷயத்துல ஏதாவது தப்பு செஞ்சாங்கன்னா மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. நான் புரிஞ்சது எனக்கு சரி, நீ புரிஞ்சது உனக்கு சரி இருந்துருவோம், வேற வேற குரூப்புகள்லாம். அதே நேரத்தில் 18, 26 வசனத்தில் ஒன்று இருக்குன்னு ஒருத்தன் சொல்றான், நம்ம இல்லைன்னு சொல்லிடுறோம். தேடி பார்க்கறான் இல்ல. அப்ப அவன் என்ன செய்யறான்? எல்லாரும் வேற ஜமாத்துக்காரனா இருந்தா கூட இல்ல, தவறு நான் சொல்லிட்டேன், நான் தவறுதலா சொல்லிவிட்டேன், என் வாய் தவறி வந்து விட்டேன் செய்வது ரசாதி வாதத்துல சொல்வார். ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்கன்னு ஒரு ஹதீஸ் சொல்லி, அப்படி ஹதீஸ் இல்லைங்க, இல்ல நான் தவறுதலா சொல்லிட்டேன், வாய் தவறி சொல்லிட்டேன்னு சொன்னார். யாரே செய்வது ரசாதி சொல்றார். அந்த மாதிரியான ஆட்கள் கூட குர்ஆன்ல ஹதீஸ்ல ஒரு பொய்ய சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் அது ஏதாவது காரணம் மலிப்பி கிளிப்பியாவது அது இல்ல என்பதை மக்களுக்கு டிக்ளேர் பண்ணி விடுவார்கள். இது இந்த அளவு கேடுகட்ட ஒரு இயக்கம் இருக்குமா? ஒரு இஸ்லாமிய சார்பு அரசியல் கட்சி நடத்துறவங்க கூட ஒரு ஹதீஸ் ஏதாவது நூல்ல இட்டு கட்டப்பட்ட எழுதியிருந்தா அதை வேண்டாம் எடுத்து போடுவான். அவனா இட்டு கட்டின இயக்கத்தை நான் பார்த்ததே இல்லை. நீங்க என்ன செய்றீங்க? பகிரங்கமா இட்டு கட்டிவிட்டு என்ன குதிக்கிறீங்க? என்னப்பா அப்படியான குதிக்கிறீங்க, நாங்க குழம்பிட்டோம். இப்ப இவரை தெரிஞ்சுக்கலாம் எந்த மாதிரி கூட்டம் அது, அதுல இவர் என்ன மாதிரியான ஒரு ஆளு, இவர் இந்த மாதிரி அந்த கூச்சல் போடுவதற்கு கொஞ்சமா தகுதி இருக்குதா?